நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னோட பயங்கர சுமை, என்னோடய வெயிட் என் தலையில் இருக்க வெயிட் அதிகம். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. மீடியா மக்கள் எல்லாருமே வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்போவுமே நான் படம் எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் முதல்ல காட்டுவேன். என்னோடய எல்லா படங்களுக்குமே அப்படி ப்ரொடியூசர்ஸை காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படுறவங்க ஒருத்தவங்க ப்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையாளர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது. பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்து ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்படி என்னோட ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ போடும்போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் தான் நின்றுருக்கேன். இன்றைக்கும் இந்த 5வது படம் 4 படம் கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த 5வது படம் நான் நின்ற இரவு எனக்கு தெரியும், அந்த தவிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் ஓடிட்டுருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது இங்கே கொடுத்த அதுதான் அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது. அந்த வெற்றியே அந்த இரவு தான் நான் உங்களுக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியும் அன்பும். அப்புறம் எல்லா வெற்றிகளும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படா தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே தெரில எனக்கு. அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு, எப்படி ஜாலியாக பேசுறதுனே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது, சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது, எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நானே அது வந்து இன்டர்வியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுறதா, நீ ஏதாவது திட்டி வச்சுருப்பேன், சண்டை போட்டு வச்சுருப்பேன், அது எதுக்கு பார்க்கணுன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீம் இந்த படம் மற்ற படத்தை விட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது துருவாக இருக்கட்டும், நிவாஸாக இருக்கட்டும், எழிலாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், என்னோடய ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், என்னோடய நடிகர்கள் ரதிஷாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை. ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது வந்து ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லேயும் அது இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது, என்னோடய நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், இது எவ்வளோ கஷ்டம், இதுதான் நல்லா வந்தால் தாண்டா அந்த படம் நல்லா வரும், நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சாதான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலையெல்லாம் வாங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லலாம் துருவோட முதல்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துரு வந்து ஒன்றே தான் நான் சொன்ன துருவிட்ட, நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது. கூட இருக்கவங்கலாம் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட இருக்க அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல், என்னோடய பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோடய விஷுவல்ஸ், இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பும் தேவைப்படுது. இதை எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டால் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் நான் சொன்னார், இதை பண்ணுறா அப்படின்னா முடியும், பண்ணுன்னு சொன்னார். அப்போது துருவத்தை நான் சந்தித்து சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்.
அதை நம்பினா நீங்கள் வரலாம், இல்லைனா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல. அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக உணர்கிறேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லோரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாவி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட இருக்க எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க என்னோடய வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஏதோ ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான். முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துருவ் சொல்லிட்டேன் நான். அடுத்து பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ண இந்த எனக்கு மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோ அப்படின்னு என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு. அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன். எஸ் சூர்யா சார்ட்ட கதை சொன்னேன், விஜய் சேதுபதி சார்ட்ட கதை சொன்னேன், அப்புறம் நைஸாக விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக்கணும்னு சொல்லி. யாரெல்லாம் கண்ணுக்கு பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அப்பா வந்து ஹீரோவாகவே எனக்கு தெரிஞ்சிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம், ஒரு ஹீரோவை உருவாக்குற வாழை தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார், ஏன்னா இந்த கதையை சொல்லும் போதே இந்த கதையை முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்டில் வந்து, அதுக்கப்புறம் நீ நம்பினது, நீ ரெடி பண்ணது, என் ஸ்பாட்டுக்கு வந்தது, எனக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பசுபதி சார், அமீர் சார்க்கெலாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மீன்ஸ் நான் என்ன வாக்குங்கிறதே மறந்துடுவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, என்ன இவன் ஓவராக பண்ணுறான், இவ்வளோ வேலை பார்க்குறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே என்னோடய உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, என்னோட உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உழைப்பு ஜெயிச்சா தான் அதுக்கு வேல்யூ, உழைப்பு தோத்திருச்சு அப்படின்னா அது சைக்கோன்றுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்குது எனக்கு. பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர் அமீர் சார், லால் சார், பசுபதி சார், இவங்க 3 பேருமே அவ்வளோ சுதந்திரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன இழுத்தாலும், நான் என்ன சொன்னாலும், இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் பசுபதி சாருக்கு காய்ச்சல் நினைக்கிறேன். என்ன சார், அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம், அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இடையில எடுக்கிறோம், நடுங்கிக்கிட்டே இருந்தார். நான் நிறைய டேக் போனேன், சார்ட்டை வந்து மாற்றி எடுத்தேன். அவர் அன்றைக்கி அது ஷூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆனார். சாரி சார், அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அது எனக்கு தெரியல, அன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் என்னை பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே. வர நம்ம உழைப்போம், நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது தான். நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன், ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொருத்தரும் பண்ண போது கிடையாது, அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது. அந்த திமிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த திமிர்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டுக்கு நின்றோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை, அதித்தி சொல்லிச்சில்ல, அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறது, அமீர் சார் வேறு உள்ளே வரமாட்டாரோன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அது காரணம் அமீர் சார் சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளோடு அவர் எப்படி ஸ்பாட்டுக்கு வருவார், ஃபாலோ ஆவார்னு டவுட் இருந்துச்சு. நான் உறுதியாக நம்பினேன், நம்ம நம்புகிற ஆர்ட் ஃபார்ம், அந்த சும்மா ஒரு கிரிஞ்சி டேலாக் தான், நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் உண் பண்ணால் அந்த ஆர்ட் ஃபார்மே அவங்கள கூட்டிகிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ரீன் மேட் வைங்கடா அப்படின்னு சொல்லி 60 நாளும் க்ரீன் மேட்லேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்ரீன் மேட்டில் யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அமீர் சார் வராருன்னு சொல்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடச்சிச்சு, அமீர் சார் வரப்போறாருன்னு சொல்லி அப்ளாஸும் நீலம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமீர் சார் வந்தார். அந்த படத்தோட ஒரு ஆன்மா உள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமீர் சார் ஏன் இவ்வளோ அமீர் சார் பற்றி நான் பேசணும் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் அமீர் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தோட வேகம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி சார், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட எமோஷனலை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க.
எமோஷ்னலாக ஒரு டைரக்டரோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மாரி செல்வராஜ்ங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சிச்சு. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன எப்படி நடித்தாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமித்ஷா தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன். ஓகே நீங்கள் எடு அப்படின்னு எடுத்தோம். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து லால் சார், இந்த 3 பேர் முக்கியமானவங்க. பசுபதி சார், லால் சார், அமித் சார் 3 பேர் முக்கியமானவங்க. லால் சார் வந்து இந்த கேரக்டர், லால் சார் எப்படி அமித் சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம். அது காரணம் மனத்து கணேசன் தான். எனக்கு அமித் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப சோல். நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன், அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன். மனத்து கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர், அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த ஒருத்தர், அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர். இப்போ 2 பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அமித் சார் மனத்து கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன்னு தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த 2 கேரக்டர் தான் எங்களோட எமோஷ்னல். லால் சார் கேரக்டர், அமித் சார் கேரக்டர், கந்தசாமி, பாண்டியராஜா. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் இங்கே 2 பேரோட ஆன்மா இருக்குது. இந்த 2 கேரக்டரையும் நாங்கள் 2 பேருமே நேசிக்கிறோம். இந்த 2 கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போர்ட். இந்த 2 கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைஞ்சார். அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது, அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக்கை வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அந்த அமித் சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். அந்த 2 விஷயங்கள் எழுதும்போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா, கிராஃப்ட்டு, என்னோடய வாசிப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட அறிவு, என்னோடய ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். அந்த கேரக்டர் 2மே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், அந்த 2 கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல், சண்டை, பகை, நியாயங்கள், தர்க்கங்கள், இது எல்லாமே ஒரு அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அதை நான் உணர்கிறேன். திருநெல்வேலி மண்ணிலிருந்து. திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க கேள்வி கேட்கும்போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான். அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கிற விதம் எனக்கு தெரியும். அதனால் வந்து லால் சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்க 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. அப்போ ரஜிஷா சொல்லணும். ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன், தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன். அது வந்து அக்கா அப்படிங்கனால யாரும் பண்ணலன்ட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து கடைசி நாளில் பண்ணலன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். எவ்வளவோ சொல்கிறேன், நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை. மாரி செல்வராஜ் படம் ஓகே, பட் ஆனால் அக்காலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரிய வைக்கவே தெரியல. ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ. அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன். நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னோட பயங்கர சுமை, என்னோட வெயிட் என் தலையில் இருக்க வெயிட் அதிகம். அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும். அதனால் நான் எங்கிட்ட இருக்க கதைகளோட கணமே ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோட இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு. ஏன்னா அந்த கணங்கள் எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது. அதை எங்கேயாவது சுமந்து கொண்டு போகவே முடியாது. ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, தான் நம்பக்கூடிய அரசியலை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்களை நேசிப்பார். மாரி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதம் எனக்கு தெரியும். ராம் சாருக்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணா. அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து 2 பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி 2 பேரும் இதே சந்தோஷத்தோடு, இதே சிரிப்போடு, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி 2 பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு
ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்கார், ரஞ்சித் அண்ணா நம்புகிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சார்ட்ட எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான் மாரி செல்வராஜ். இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க நான் 2 பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் தான் பார்க்குறேன். 2 பேருமே மை மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. 2 பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த 2 பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். இந்த படம் என்னோடய எல்லா படமும் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் டைலாக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை நம்ம வந்து துணிஞ்சு எடுக்கிறோம். சில விஷயங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கணக்குகள் போட்டு நிறைய பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு எமோஷ்னல் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன் காலமாடன். மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அவரும் நானும் சேர்ந்து பலமாக விவாதித்து அவர் கூட அவர் என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் எடுத்த படம். இன்றைக்கி அந்த படத்தோட ரிசல்ட்டு பார்க்கும்போது, இந்த படத்தோட ரிசல்ட்டை தாண்டி எனக்கு வர மெசேஜ், என்னை தேடி பேசுகிறவங்க, என்னை ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, சவுத் தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஆதரவு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் இந்த மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டது தான். நிறைய எங்கிட்ட பிள்ளைகள் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நான் நிறைய முரண்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே என்னோடய ஆர்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி யாராவது வருத்தப்பட்டிருந்தா, யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா, இந்த படத்தில் வேலை செய்யும்போது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கிட்டத்தட்ட 80 நாள், இந்த 80-90 நாள் நினைக்கிறேன். இந்த 90 நாளில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியாது. அது முழுக்க நான் ஆர்ட் ஃபார்மில் தான் இருந்து என்னோடய சினிமாக்குள்ளே இருந்திருக்கேன். அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். என்னோடய சினிமாவை அது என்னமோ தெரியல எனக்கு. அது நடக்கும்போது நான் அந்த சினிமாவை முழுசாக நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற பயம், தோற்றக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. அதனாலேயே கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை செய்கிறேன், கொஞ்சம் அதிகப்படியான நம்ம ஆட்கள்கிட்ட உழைப்பை வாங்க ட்ரை பண்ணுறேன், இன்னும் அதிகப்படியான நேரத்தை அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எப்படி இருக்கேன் இந்த படத்துக்காக அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது நிறைய இடத்துல முரணாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த படத்தோட ரிசல்ட் அவங்களுக்கானது தான். அவங்க அதை நம்பி என்னை உழைச்சிருக்காங்க. அப்படி நான் முரண்பட்ட, நான் வருத்தப்பட்ட, இல்லை என்ன சொல்கிறது, என் மீது வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மட்டுமே காரணம். இந்த படத்தை தாண்டி நான் எந்த வகையிலையும் யாரையுமே பகையாக நினச்சது இல்லை, எதுவும் கிடையாது. பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இந்த படத்தை பாராட்டி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும், அத்தனை மக்களுக்கும், யாருனே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்னை திருப்பிடலாம், என்னோடய நெரட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு வந்து அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியே நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ போய் உட்காந்து கதை எழுத ஆரம்பிப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மளுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துருங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது,
என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது. நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்க தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இதை ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் கட்டுரையாளன் கிடையாது, நான் ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோடய கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிக்கிட்டானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி எவ்வளோ சிரித்து என்ன தான் பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் துருவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாம் கண்மூடி எப்படின்னா, அந்த நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்தான் அங்கேருந்து வரும்போது, இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனுக்கு எப்படி மாற்றப்போ போவோம், இது எப்படி நடக்கப்போ போகுது, இது சாத்தியமாக அப்படி பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேர்த்துக்குள்ளும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணுன்ற வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவை நம்ம யாருன்னு காட்டியே அவனுக்கு வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்களோட உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. பைசன் ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னோடய குடும்பம் சொல்லி ஆகணும். நான் பதட்டமான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி கொண்டாட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க, நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப நிறைவாகவே இருக்கேன். என் மனசில் கடைசி என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்க எனக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். அப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாரோ என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்தது இல்லை. நாங்கள் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படங்களையும் நான் எடுப்பேன். அது ஒருவேளை ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது.
இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்கும் எங்களுக்கிட்டே இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே இதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம். ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய, மக்களுக்கு சின்ன சின்ன, ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது. எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து ஒற்றை கேள்விகளாக, உதிரிகளோட கேள்விகளாக இருக்கும். அந்த உதிரிகளோட கேள்விக்கு நீங்கள் அந்த உதிரிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறதுக்குல அதில் ஒரு கலைஞரோட பயங்கரமான ஒரு திமிர்த்தனம் இருக்குது. நாங்கள் உதிரிகளோட கேள்வியை மதிக்கக்கூடிய டைரக்டராக, ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த கேள்விகளை நான் மதிப்போம். அதை ரஞ்சித்தனும் நான் நிகழ்த்தி காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் என் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது. அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம். அதை எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்களை நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய டைம் அவார்டுன்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அப்போல்லாம் சரி ஆன்சர்